தமிழகத்தில் புதிய மின் கட்டண உயர்வு இன்று அமலுக்கு வந்தது. மின் கட்டண உயர்வு குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்கப்பட்ட நிலையில் இன்று முதல் கட்டண உயர்வு அமல்படுத்தப்படுவதாக தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிவித்துள்ளது. அனைத்து வீட்டு மின் நுகர்வோர்களுக்கும் 100 யூனிட் வரை விலையில்லா மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படும் என்றும், இலவச மின்சாரம் வேண்டாம் என்போர் அது குறித்து கடிதம் எழுதி கொடுக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா சாலையில் நள்ளிரவில் அபாயகரமாக பைக் சாகசத்தில் ஈடுபட்டவரை பிடிக்க தனிப்படை போலீசார் ஹைதராபாத் விரைந்து உள்ளனர். சென்னை அண்ணா சாலை தேனாம்பேட்டையில் தொடங்கி ஜெமினி மேம்பாலம் வரை இளைஞர்கள் சிலர் அபாயகரமாக இருசக்கர வாகனத்தை ஓட்டிய வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது. பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் இருசக்கர வாகனத்தை ஓட்டிய ஆம்பூரைச் சேர்ந்த முகமது ஹாரிஸ் மற்றும் முகமது சைபான் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர். அவர்கள் அளித்த வாக்குமூலத்தின்படி பைக் சாகசத்தில் பிரபலமான பினோஜ் என்பவரை பிடிக்க தனிப்படை போலீசார் ஹைதராபாத் விரைந்து உள்ளனர். காங்கிரஸ் தலைவர் தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியலை முறையாக வெளியிட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அக்டோபர் 17ஆம் தேதி காங்கிரஸ் தலைவர் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இதில் வாக்களிக்க நாடு முழுவதும் 10,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே வாக்காளர் பட்டியலை பகிரங்கமாக வெளியிடுமாறு தலைவர் பதவிக்கு போட்டியிட உள்ளதாக கருதப்படும் திரு சசி தரூர் மட்டுமின்றி ஆனந்த் சர்மா, மணிஷ் திவாரி உள்ளிட்ட பலரும் குரல் எழுப்பி வருகின்றனர். இங்கிலாந்து மகாராணி எலிசபெத் மறைவுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்தியாவில் நாளை அரசுமுறை துக்கம் அனுசரிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்து மகாராணி 2ஆம் எலிசபெத்துக்கு நேற்று முன்தினம் திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதனையடுத்து மகாராணியின் அதிகாரப்பூர்வ மருத்துவ குழுவினர் மகாராணி எலிசபெத்துக்கு சிகிச்சை அளித்து வந்தனர். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி மகாராணி எலிசபெத் நேற்று உயிரிழந்தார். இந்த நிலையில் இங்கிலாந்து மகாராணி எலிசபெத் மறைவுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்தியா சார்பில் நாளை அரசுமுறை துக்கம் அனுசரிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக சேவை ஆற்றுவேன் என பிரிட்டன் மன்னராக பொறுப்பேற்க உள்ள சார்லஸ் நாட்டு மக்களிடம் உரையாற்றினார். பிரிட்டன் மகாராணி 2ஆம் எலிசபெத் காலமானதை அடுத்து அவரது மகன் சார்லஸ் பிரிட்டன் மன்னராக இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக நாட்டு மக்களிடம் முதன்முறையாக உரையாற்றிய திரு சார்லஸ், ராணி எலிசபெத்தை இழந்து தவிக்கும் மக்களின் துக்கத்தில் தானும் பங்கேற்பதாக கூறினார். வருகிற 2024ஆம் ஆண்டு அதிபர் தேர்தலில் போட்டியிட உள்ளதாக அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் நியூ ஜெர்சியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் 2024ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள அமெரிக்க அதிபர் தேர்தலில் தாம் போட்டியிடப் போவதாகவும், தாம் மீண்டும் தேர்தலில் போட்டியிட அனைவரும் விரும்புவதாகவும் குறிப்பிட்டார். சீன எல்லையோர பகுதிகளில் உள்ள ராணுவ முகாம்கள் அனைத்திலும் ஹெலிபேட் அமைப்பது என இந்திய ராணுவம் முடிவு செய்துள்ளது. அமெரிக்காவிடமிருந்து வாங்கியுள்ள சினுக் 47 ரக ஹெலிகாப்டர்களை தரையிறக்கவும் புறப்பட்டுச் செல்லவும் வசதியாக இந்த ஹெலிபேடுகள் அமைக்கப்பட உள்ளதாக இந்திய ராணுவத்தின் கிழக்கு மலை பிராந்தியத்துக்கான பிரிகேடியர் TM சின்ஹா தெரிவித்தார். எல்லையில் பதற்றமான சூழல் நிலவினால் தற்காப்புக்காக உடனடியாக வீரர்களை வரவழைக்கவும், ராணுவ உபகரணங்களை விரைவாக எடுத்து வரவும் இந்த ஹெலிபேடுகள் பயன்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் மற்றும் சமையல் எரிவாயு போன்றவற்றின் விலை பல மடங்கு உயர்ந்து இருப்பதாக பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலையை இந்திய அரசு கட்டுப்படுத்தி இருப்பதாக குறிப்பிட்ட அவர், வளர்ந்த நாடுகளில் இதன் விலை 40% அளவுக்கு உயர்ந்துள்ளதாக குறிப்பிட்டார். இந்தியாவில் 2.12% குறைக்கப்பட்டு இருப்பதாக சுட்டிக்காட்டினார். இந்தியாவில் சமையல் எரிவாயு விலை 28% அளவுக்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கும் குறைந்தபட்சம் 80,000 ரயில் சக்கரங்கள் தயாரிக்கும் வகையிலான தொழிற்சாலையை நிறுவ முதல் முறையாக தனியார் நிறுவனங்களிடம் ரயில்வே நிர்வாகம் ஒப்பந்த புள்ளி கோரியுள்ளது. இது தொடர்பாக பேட்டியளித்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், ரயில் சக்கரங்கள் ஏற்றுமதி செய்யும் நாடாக இந்தியாவை மாற்ற புதிய செயல் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாகவும், இத்திட்டத்தின் கீழ் ரயில் சக்கரங்கள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதிக்கான முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்.
தேசிய பங்குச்சந்தை பணியாளர்களின் தொலைபேசி உரையாடல்கள் சட்டவிரோதமாக ஒட்டுக்கேட்கப்பட்ட வழக்கில் அதன் முன்னாள் நிர்வாக இயக்குநர்கள் சித்ரா ராமகிருஷ்ணன், ரவி நாராயண், மும்பை முன்னாள் காவல் ஆணையர் சஞ்சய் பாண்டே உள்ளிட்டோர் மீது டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. உத்தரப்பிரதேசத்தின் ஃபரிதாபாத்தில் பெண் ஒருவர் ரயில் விபத்திலிருந்து உயிர் தப்பிய வீடியோ வெளியாகியுள்ளது. ஒரு புறத்திலிருந்து மற்றொரு புறம் செல்வதற்காக தண்டவாளத்தை கடந்த பெண் நடைமேடையில் ஏற முயன்றபோது அவரால் உடனே ஏற முடியவில்லை. அப்போது அந்த தண்டவாளத்தில் விரைவு ரயில் ஒன்று வந்து கொண்டிருந்ததை கண்ட ரயில்வே காவலர் ஒருவர் ஓடிச் சென்று அந்த பெண்ணை நடைமேடையில் ஏற்றி உயிரை காப்பாற்றினார். இச்சம்பவத்தில் காவலர் பதற்றத்துடன் வேகமாக செயல்பட்ட நிலையில் அப்பெண் சர்வசாதாரணமாக நிகழ்விடத்திலிருந்து சென்றார். ஹரியானா மாநிலம் மகேந்திரகர் பகுதி நீர்நிலையில் விநாயகர் சிலைகளை கரைக்கும் போது 4 சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜகடோலி கிராமத்தில் உள்ள கால்வாயில் 20க்கும் மேற்பட்டோர் விநாயகர் சிலைகளை கரைக்க சென்றனர். அப்போது கால்வாயில் இருந்த நீரின் அளவை சமாளிக்க முடியாமல் பலர் நீரில் மூழ்கினர். இதில் 4 பேர் சிறுவர்கள் உயிரிழந்த நிலையில் 4 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இச்சம்பவத்தில் காணாமல் போனவரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் கொரோனா தொற்றால் நேற்று ஒரே நாளில் 436 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து பொது சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னையில் தொற்று பாதிப்பு நேற்று 87ஆக உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை 4918ஆக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பாதிப்பால் நேற்று உயிரிழப்பு எதுவும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் 431 பொறியியல் கல்லூரிகளில் இளநிலை பொறியியல் படிப்புகளுக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு இன்று தொடங்கி நவம்பர் 13ஆம் தேதி வரை 4 கட்டங்களாக நடைபெறவுள்ளது. உயர்கல்வித்துறை அதிகாரிகள் இதனை தெரிவித்துள்ளனர். காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி நடைப்பயணம் செல்லவில்லை என்றும் நடைப்பயிற்சி செய்வதாகவும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே தாடையம்பட்டியில் நிர்வாகியின் இல்ல விழாவில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், யார் ஆட்சிக்கு வந்தாலும் அனைத்து உரிமை பறிக்கப்படுகிறது என்றும் அது பற்றியெல்லாம் காங்கிரஸ் பேசுவதில்லை எனவும் குறிப்பிட்டார். கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக மத்தியில் ஆட்சி செய்த காங்கிரசுக்கு எதை பற்றியும் பேச தகுதியில்லை என்றும் திரு சீமான் தெரிவித்தார். வாரிசு அரசியல், குடும்ப அரசியலுக்கு எதிரான பாஜகவின் போராட்டம் தொடரும் என்று அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் தலைநகர் ராய்ப்பூரில் நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சியில் பேசிய அவர், காஷ்மீர் முதல் தமிழகம் வரை நாடு முழுவதுமே வாரிசு அரசியலும் குடும்ப அரசியலும் ஒரு நோயாக தொற்றியுள்ளதாக கூறினார். பல்கலைக்கழக மானியக் குழு 2014ஆம் ஆண்டு வெளியிட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்படும் திறந்தநிலை கல்வி நிலையங்கள், தொலைதூர கல்வி மையங்கள், ஆன்லைன் கல்வி அளிக்கும் உயர்கல்வி மையங்கள் ஆகியவை வழங்கும் பட்டங்கள் வழக்கமான நேரடி முறையில் வழங்கப்படும் பட்டங்களுக்கு இணையாக கருதப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. யுஜிசியின் விதிமுறைகள் 22 படி இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்களின் தொடர் வழக்கு ஒத்திவைப்பு கோரிக்கைகளை கடுமையாக விமர்சித்த உச்சநீதிமன்ற நீதிபதி திரு சந்திரசூட், உச்சநீதிமன்றம் ஒத்திவைப்பு நீதிமன்றமாக செயல்படுவதை விரும்பவில்லை என்று தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்தில் சிவில் மேல்முறையீடு மனு மீதான விசாரணையின் போது இவ்வாறு கூறிய அவர், வழக்கு விசாரணைக்காக ஒவ்வொரு நாளும் நள்ளிரவு வரை வழக்கு ஆவணங்களை ஆராய்ந்து நீதிபதிகள் தங்களை தயார் செய்து வரும் சூழலில் விசாரணையை ஒத்திவைக்க வழக்கறிஞர்கள் கோருவது வாடிக்கையாகி வருவதாக கண்டனம் தெரிவித்தார். ரிசர்வ் வங்கியின் அனுமதி பெறாத கடன் செயலியை ஆப் ஸ்டோரிலிருந்து நீக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. சட்டவிரோத கடன் செயலிகள் மூலம் கடன் வாங்குவோர் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். இந்த விவகாரம் நாடு முழுவதும் விவாதப் பொருளாகியுள்ள நிலையில் நேற்று மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சட்டவிரோத கடன் செயலிகளால் ஏற்படும் பாதிப்புகள், கடன் அட்டைகளின் தாக்கம் குறித்து பேசப்பட்டது. அதிக வட்டி, பண மோசடி, கொலை மிரட்டல் என பல்வேறு பிரச்சினைகள் இருப்பதால் சட்டவிரோத கடன் செயலிகளை ஒடுக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது.
சர்ச்சை கருத்து தெரிவித்த பாஜக பிரமுகர் நுபுர் சர்மாவை கைது செய்ய கோரி தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. பாஜகவின் செய்தி தொடர்பாளராக இருந்த நுபுர் சர்மா முகமது நபிகள் குறித்து சர்ச்சை கருத்தை கூறியிருந்தார். இதற்கு நாடு முழுவதிலும் இருந்து பலரும் கண்டனம் தெரிவித்தனர். மேலும் சில இஸ்லாமிய நாடுகளும் தங்கள் தரப்பு கண்டனங்களை தெரிவித்தனர். இதனையடுத்து பாஜகவிலிருந்து நுபுர் சர்மா சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். மனு விசாரித்த தலைமை நீதிபதி யூ லலித் தலைமையிலான பெஞ்ச் இந்த மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என கூறி மனுவை தள்ளுபடி செய்தது. டெல்லி ஆளுநர் திரு சக்சேனாவுடன் முதலமைச்சர் கெஜ்ரிவால் நேற்று சந்தித்து பேசினார். சுமார் 40 நிமிடங்கள் நடந்த இந்த சந்திப்பானது சுமூகமான சூழ்நிலையில் சந்தித்ததாக கெஜ்ரிவால் கூறியுள்ளார். மதுபான கொள்கை தொடர்பாக துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா வீட்டில் நடந்த ரைடிற்கு பிறகு இருவரும் சந்தித்துக் கொள்வது இதுவே முதல் முறையாகும். இதற்கு முன்னர் கடந்த ஆகஸ்ட் 12 இருவரும் சந்தித்துக் கொண்டனர். அடுத்த வாரம் 19ஆம் தேதியன்று சந்திப்பு நிகழவிருந்தது. ஆனால் அன்றைய தினம்தான் ரைடு நடந்ததால் சந்திப்பு நடக்கவில்லை. பாரதிய ஜனதா காங்கிரஸ் அல்லாத மூன்றாவது அணி உருவாக்கும் முயற்சியாக பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார், மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மமதா பானர்ஜியை, சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோர் கலந்து கொள்ளும் பொதுக்கூட்டம் ஹரியானாவில் வரும் 25ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசுக்கு சொந்தமான கட்டிடங்களில் இயங்கி வரும் ஏர் இந்தியா குழுமத்துக்கு சொந்தமான அலுவலகங்களை காலி செய்யும் முனைப்பில் டாடா குழுமம் ஈடுபட்டுள்ளது. டாடா குழுமத்துக்கு சொந்தமான கட்டிடங்களுக்கு ஏர் இந்தியா அலுவலகங்களை அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் மாற்ற திட்டமிட்டுள்ளது. இதனையடுத்து படிப்படியாக மத்திய அரசுக்கு சொந்தமான கட்டிடங்களில் இயங்கி வரும் ஏர் இந்தியா நிறுவனத்துக்கு சொந்தமான அலுவலகங்களை டாடா குழுமத்தின் கட்டடங்களுக்கு மாற்றும் பணி தொடங்கியிருக்கிறது. ஒற்றுமை நடைப்பயணத்தில் ஈடுபட்டுள்ள ராகுல் காந்தி அணிந்திருந்த ஆடை குறித்து பாஜக தெரிவித்த கருத்துக்கு இணையவாசிகள் விமர்சனம் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் நடைப்பயணத்தின் போது ராகுல் காந்தி அணிந்திருந்த வெள்ளை நிற ஆடையை சுட்டிக்காட்டி அதன் விலையை 41,257 ரூபாய் என குறிப்பிட்டு பாரதமே பாருங்கள் என பாஜக ட்விட்டரில் விமர்சித்திருந்தது. இதனை குறிப்பிட்டு இணையவாசிகள் பாஜகவை கிண்டல் அடித்து வருகின்றனர். தமிழகம் முழுவதும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் நவம்பர் 9ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். அன்று முதல் டிசம்பர் 8ஆம் தேதி வரை வாக்காளர் பட்டியலில் முகவரி திருத்துதல் உள்ளிட்ட பணிகள் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து நகர பகுதிகளுக்குள் வரும் இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள், ஆட்டோக்கள் ஆகியவைகள் போக்குவரத்து விதிமுறைகளை மீறி இயக்கப்பட்டு வருவதை அடுத்து தருமபுரி நகரில் போக்குவரத்து போலீசார் அந்த வாகனங்களின் எண்ணை அடையாளம் கண்டு ஆன்லைன் மூலம் அபராதம் விதித்து வருகின்றனர். தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக ஆன்லைன் மூலம் அபராதம் கட்ட தவறிய வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்து வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் ஆசனூர் திம்பம் தேசிய நெடுஞ்சாலையில் அரசு பேருந்தை காட்டு யானை தாக்க முயன்ற சம்பவத்தின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தாளவாடியில் இருந்து 40க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிச் சென்ற அரசு பேருந்து சத்தியமங்கலம் நோக்கி திம்பம் மலைப்பாதை வழியாக சென்று கொண்டிருந்தது. அப்போது சாலையில் கரும்பு லாரிகளை எதிர்பார்த்து முகாமிட்டிருந்த காட்டு யானை திடீரென அரசு பேருந்தை வழிமறித்தது. பின்னர் தனது துதிக்கையை பேருந்திற்குள் நீட்டி அந்த யானை அச்சுறுத்தியதால் பயணிகள் அலறி கூச்சலிட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த யானை அங்கிருந்து திரும்பிச் சென்றது. மாணவர்கள் தினமும் செய்தித்தாள் படிக்க வேண்டும் என்றும் அரசியல் அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் நடிகையும் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினருமான திருமதி குஷ்பு தெரிவித்துள்ளார். சென்னை ஆர்ஏபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். தமிழ்நாட்டில் வரும் 5 நாட்களுக்கு மிதமான மழை தொடரும் என சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆந்திர கடலோர பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக வரும் 13ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு வட தமிழக மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம்
ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்யும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இயக்குனர் மணிரத்னம் இயக்கியுள்ள திரைப்படமான பொன்னியின் செல்வன் படம் 2 பாகங்களாக வெளியாக உள்ளது. இப்படத்தை சார்ந்த ஒரு சுவாரஸ்ய தகவலை எழுத்தாளர் ஜெயமோகன் வெளியிட்டுள்ளார். பொன்னியின் செல்வன் படத்தின் ஆரம்ப கட்டத்தில் வந்தியத்தேவன் கதாபாத்திரத்தில் விஜயையும், அருண்மொழிவர்மன் கதாபாத்திரத்தில் மகேஷ் பாபுவையும் நடிக்க வைக்க வேண்டும் என மணிரத்னம் விரும்பினார் என அவர் கூறியுள்ளார். நடிகை பூர்ணா தனது வருங்கால கணவருடன் ஓணம் பண்டிகை கொண்டாடிய புகைப்படத்தை இணையதளத்தில் பகிர்ந்துள்ளார். நடிகை பூர்ணா தனது வருங்கால கணவர் பெயர் ஷானிப் ஆசிப் அலியுடன் ஓணம் பண்டிகையை கோலாகலமாக கொண்டாடியுள்ளார். அந்த புகைப்படத்தை அவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். அவருக்கு ரசிகர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். கமல்ஹாசனின் மகள் அக்ஷரா ஹாசன் தனது அப்பாவுடன் சேர்ந்து எடுத்துக்கொண்ட படங்களை இன்ஸ்டாவில் வெளியிட்டுள்ளார். அக்ஷரா ஹாசன் தனது அப்பாவுடன் சேர்ந்து வேற லெவலில் ஒரு மினி போட்டோ ஷூட் நடத்தியிருக்கிறார். அந்த புகைப்படங்களை தனது இன்ஸ்டாவில் ஷேர் செய்துள்ளார். அது மட்டுமில்லாமல் பொன்னியின் செல்வன் குழுவுக்கு தனது நன்றி மற்றும் வாழ்த்துக்களையும் கூறியுள்ளார். அப்பா மகளின் இந்த கியூட் புகைப்படங்களுக்கு இன்ஸ்டாவில் லைக்ஸ் குவிகிறது. பொன்னியின் செல்வன் படத்தில் நந்தினி என்ற வேடத்தில் நடித்துள்ள ஐஸ்வர்யா ராய்க்கு முதலாக தான் தமிழில் டப்பிங் கொடுத்திருப்பதாக நடிகை தீபா வெங்கட் ஒரு தகவல் வெளியிட்டுள்ளார். அது குறித்து அவர் கூறுகையில், மணிரத்னம் இயக்கியுள்ள பொன்னியின் செல்வன் படத்தில் நானும் ஒரு அங்கமாக இருப்பது சந்தோஷமாகவும் பெருமையாகவும் உள்ளது. இந்த படத்தின் மூலம் முதல் முறையாக நடிகை ஐஸ்வர்யா ராய்க்கு குரல் கொடுத்து இருக்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். சூர்யா 42 படத்தின் மோஷன் போஸ்டர் நேற்று வெளியானது. சமீபத்தில் அந்த படத்தின் பூஜை சென்னையில் நடைபெற்றது. இந்த படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக பாலிவுட் நடிகை திஷா பதானி நடிக்க உள்ளார் என ஏற்கனவே தகவல் வெளியாகின. இந்த நிலையில் அதனை அதிகாரப்பூர்வமாக அவரை அறிவித்து இருப்பது ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. நடிகை திஷா பதானி தனது ட்விட்டர் பக்கத்தில் அந்த படத்தின் மோஷன் போஸ்டரை ஷேர் செய்து படத்தில் தான் நடிப்பதை உறுதி செய்துள்ளார். ராம் சரண் படத்தில் நடிக்கும் எஸ்.ஜே. சூர்யாவிற்கு 7 கோடி ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டுள்ளது. இயக்குனர் ஷங்கர் தெலுங்கு நடிகர் ராம் சரண் நடிக்கும் 15வது படத்தை இயக்கி வருகிறார். அந்த படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்பு தற்போது தொடங்கியுள்ளது. அதில் நடிகர் எஸ்.ஜே. சூர்யா இன்று இணைந்துள்ளார். அவர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் என்று கூறப்படுகிறது. அதற்காக எஸ்.ஜே. சூர்யாவிற்கு 7 கோடி ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டுள்ளது. ரஞ்சித் இயக்கத்தில் கமல் நடிக்கும் படத்தின் ஷூட்டிங் எப்போது தொடங்கும் என்ற அப்டேட் வெளிவந்துள்ளது. அடுத்த ஆண்டு ஏப்ரல் அல்லது மே மாதம் ரஞ்சித் கமல் இணையும் படத்தின் ஷூட்டிங் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சில மாதங்களுக்கு முன்பாக கமலை சந்தித்த ரஞ்சித் படத்தின் கதை குறித்து கூறியுள்ளார். இதனை அடுத்து கமல் உடனடியாக கால்ஷீட் தேதிகளை அளித்திருக்கிறார். அல்லு அர்ஜுன் நடிப்பில் செம்மர கடத்தலை மையமாக வைத்து தெலுங்கில் உருவாக்கி மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் புஷ்பா. இப்படத்தின் வெற்றிக்கு பிறகு 2ஆம் பாகமும் உருவாகி வருகிறது. இந்த படத்தின் 2ஆம் பாகத்தில் நடிகை சாய் பல்லவி இணைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் சாய் பல்லவி இப்படத்தில் பழங்குடி பெண்ணாக மிக முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. திரைப்பட பாடலாசிரியர் கபிலன் மகள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் திரைத்துறையினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திரைப்பட பாடலாசிரியர் கபிலனின் மகள் தூரிகை பீயிங் உமன் என்ற பெண்களுக்கான ஆங்கில இதழின் நிறுவன ஆசிரியராக பணியாற்றி வந்தார். ஆடை வடிவமைப்பாளராகவும் பணியாற்றி வந்த அவர் எழுத்தாளர், ஸ்டைலிஸ்ட் என பன்முக தன்மையுடன் செயல்பட்டு வந்தார். இந்த நிலையில் சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள தனது வீட்டில் நேற்று அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தற்கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திரைப்பட பாடலாசிரியர் கபிலன் ஏராளமான படங்களுக்கு பாடல்களை எழுதியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்தின் நிறைவாக விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கோலாகலமாக நடைபெற்றது. சாலைகளில் கலை நிகழ்ச்சிகளுடன் விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன. தானேவில் கனமழை கொட்டிய போதும் உற்சாகத்துடன் விநாயகர் சிலை ஊர்வலம் நடைபெற்றது.
ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் கேப்டன் ஆரோன் ஃபின்ச் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். நாளை நடைபெற உள்ள நியூசிலாந்து உடனான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியுடன் ஆரோன் ஃபின்ச் ஓய்வு பெற உள்ளார். 2013ஆம் ஆண்டு ஒருநாள் போட்டிகளில் அறிமுகமான ஆரோன் ஃபின்ச் இதுவரை 145 ஒருநாள் போட்டிகளில் விளையாடியுள்ளார். 17 சதங்கள், 30 அரை சதங்கள் உட்பட 5401 ரன்கள் எடுத்துள்ளார்.